ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் குட் ஈவினிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நவராத்திரி டே 8ஓட ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து துர்காஷ்டமி ஸ்பெஷலாக வந்து சாயங்காலம் சுவாமிக்கு சர்க்கரை பொங்கல் பண்ணி நிவேதம் பண்ணினேன். சர்க்கரை பொங்கல் நான் இன்னொரு நாள் வந்து ரெசிபி வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி காத்தால் பண்ண பூஜையோட வீடியோஸ் வந்து கிளிப்பிங்ஸ் என்னால் எடுக்க முடியல. சாயந்தரம் எடுத்த கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோட எண்டில் ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து எங்கள் ராஜி மாமி ஆத்து கொலு வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தா அதை தான் நான் அவங்க கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சாயந்தரம் எடுத்த பூஜையோட கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து அந்த வீடியோஸ் பார்க்கலாம். பூஜையோட கிளிப்பிங்ஸ் பார்த்துருப்பேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இவா தான் எங்களோட ராஜி மாமி அண்ட் பாலு மாமா ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம். ஸோ இவாத்து கோலு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கோலு வந்து ஆஸ் யூஷுவல் கோலுனாலே அழகு தான். ஸோ இவா வந்து படி கோலும் வச்சுருக்கா. சைடில் வந்து டைனிங் டேபிள் மேலே ஒரு ஷூ செட்டப் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த ஷூ செட்டப் தான். இந்த கொலு பொம்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவள் ரொம்ப வந்து ஒரு நியர்லி 15 இயர்ஸ் பழைய பொம்மைகள்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா வந்து மெயின்டைன் பண்ணி வருஷம் வந்து வச்சுட்டுருக்கா. ஸோ இந்த ஷூ செட்டப் வந்து இந்த வாட்டி என் தங்கைகள் வந்து அங்கே பண்ணது. ஸோ ரொம்பவே வந்து க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தா. பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. இந்த மாதிரி ஒரு செட்டப் தான் நினச்சிட்டு ஆனால் வேறு மாதிரி நாங்கள் வந்து டிசைன் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு வந்து டைமும் இல்லை எங்ககிட்ட. ஸோ அடுத்த வாட்டி கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இப்போவே. ஸோ இது வந்து நேர்த்தியாக இருந்தது அப்படி பார்க்குறதுக்கு. இன்னும் வந்து நல்ல வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் வந்து நல்ல வீடியோஸ் எடுத்திருந்தா அப்படி உள்ளே போகிற மாதிரியே இருந்திருக்கும். ஜஸ்ட் கேமராலாம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மளும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஷூ வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்தளவுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு ஆத்துக்காரருக்கும். ஸோ நீங்களும் பார்த்தா தெரியும், ரொம்ப வந்து நேர்த்தியாக பண்ணியிருந்தா ரெண்டு பேருமே. ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்கு நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தால் தான் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால் நல்லா பண்ணியிருந்தா. ஸோ ஆல் தி பெஸ்ட் என்னோடய சிஸ்டர்ஸ் ரெண்டு பேருக்குமே. ஸோ வருஷம் இந்த மாதிரி ஏதாவது க்ரியேட்டிவாக இன்னும் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து போர்ட்ரைட் மோடில் எடுக்காமல் லேண்ட்ஸ்கேப்பில் இந்த வீடியோ எடுத்திருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஐஸ்கிரீம் குச்சின்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா. நல்லா வந்து க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கும்போது. ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸுக்குமே வந்து நீங்கள் பார்த்துட்டு எந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட நல்ல கமெண்ட்ஸும் சரி, ஏதாவது கிரிட்டிசிசமும் சரி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் என்ன நான் வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் கமெண்ட்ஸ் மூலமாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் சரஸ்வதி பூஜையோட வீடியோ இன்னும் அப்லோட் ஆகலை. ஸோ அதில் சந்திக்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.